ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து சூப்பரான இனிப்பு கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த இனிப்பு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வந்து நான் வந்து 1 கப்பு அளவுக்கு வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேங்க. இது வந்து வறுக்கலாம் இல்லை, அப்படியே மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதே கப்புலேயே 1 கப்பு அளவுக்கு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் சரி போடையில் வந்து நல்லா இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம வெல்லத்தை வந்து ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை சேர்த்துருக்கேன். இப்போ அந்த கப்பில் எடுத்ததில் அதே கப்புலேயே வந்து 1 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி இப்போ வந்து இந்த வெல்லத்தை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது வந்து தண்ணி வந்து 1 கப்பு கரெக்டாக ஊற்றிடுங்க, அதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ லைட்டாக சூடானா போதும், வெல்லம் கரைஞ்சிரும். இப்போ அது கரையட்டும், அதுக்குள்ளார வந்து இந்த மாவை கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ மாவு வந்து 1 கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே கப்புலேயே வந்து இப்போ வந்து 1.25 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேங்க. இங்கே பாருங்கள், 1 கப்பு சேர்த்துருக்கேன், இன்னும் ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். இங்கே பாருங்கள், 1/4 கப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை இப்போ வந்து நல்லா கரைச்சி வச்சுக்க போகிறோம் நம்ம. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கிறலாம். இப்போ கரைச்சிட்டு வந்து இது கூடவே வந்து உப்பு சேர்த்துக்கிறலாங்க. ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் உப்பு சேர்க்குறேன். சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறலாம். இப்போ வந்து வெள்ளைப்பாகு வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து வேறு பாத்திரத்தில் இதை மாற்ற போகிறோங்க. இப்போ வந்து வேறு பாத்திரம் வச்சாச்சு. இப்போ இது கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க. நெய் சேர்த்துட்டு வந்து இன்றைக்கி வந்து தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு எடுத்துருக்கேங்க. எடுத்து வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், 1/4 மூடி எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் வந்து நல்லா நெய்யில் வந்து நம்ம செவக்க வறுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நல்லா செவக்க வறுத்துடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு கொழுக்கட்டை 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. இந்த மாதிரி தேங்காவை நல்லா வதக்கி போட்டுட்டோம்னா கெட்டும் போகாது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா செவந்து வருது பாருங்கள். இது வரைக்கும் நம்ம வறுத்துக்கிறணுங்க. அவ்வளோதான், வறுபட்டுருச்சு. இப்போ இந்த தேங்காவோடையே நம்ம வெல்லத்தையும் வடிகட்டி விட்டுடலாங்க. இங்கே பாருங்கள், வடிகட்டியை வச்சு இந்த வெள்ளைப்பாகை வடித்து விட்டுடலாம். நம்ம ஊற்றலையே நல்லா கொதி வருது. இங்கே பாருங்கள், மண் இருக்குது பாருங்கள், அதுக்கு தான் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறது ஃபஸ்ட்டு. இப்போ நல்லா வெள்ளைப்பாகு கொதிக்குதுங்க. இப்போ நம்ம இதோடையே வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மாவையும் சேர்த்துக்கிறலாம். அடுப்பு வந்து மாவு கரைச்சி ஊற்றையில் வந்து நம்ம சிம்மிலே வச்சுக்கிறலாம் அடுப்பை. இது வந்து சீக்கிரம் அப்படியே கெட்டி ஆயிரும். பாருங்கள், இப்படியே கிண்டையிலேயே நம்மளுக்கு கெட்டி வந்துடும் அப்படியே. இது வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு செய்யலை வந்து கொழுக்கட்டை வந்து ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நம்மளுக்கு சீக்கிரமாகவும் செய்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், அப்படியே வந்து கட்டி விழுகுது பாருங்கள். நல்லா கிண்ட நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா வந்துடும் மாவு. இது பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து வதக்கணும் தேங்காவை. அந்த நெய்யே போதுங்க, நல்லா ஒட்டாமல் நம்மளுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வந்துடும். இந்த கரண்டியில் லைட்டாக ஒட்டியிருந்தால் இந்த மாதிரி ஸ்பூனால் எடுத்து விட்டுட்டு கிண்டுனீங்கன்னா கிண்டையில் கட்டி விழுகிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கிண்ட நல்லா கரெக்டாக வந்துடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளுங்க, வறுத்த எள்ளு சேர்க்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் எள்ளு சேர்க்கலாம், இல்லாட்டினா விட்டுறலாங்க. நல்லாயிருக்கும், தேங்காய் மட்டும் போட்டு செய்யலே ரொம்ப நல்லா தான் இருக்கும். இங்கே பாருங்கள், வேறு நம்ம எதுவுமே எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை, நெய்யுமே திரும்ப சேர்க்கலைங்க. நம்ம அந்த தேங்காய் வதக்கையில் ஊற்றின நெய் தான் நல்லா வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக. இப்போ நம்மளுக்கு வந்து இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி கையில் வந்து தண்ணி தொட்டு பார்த்துட்டு லைட்டாக தட்டி பார்த்தோம்னா வந்து கையில் ஒட்டாமல் வரணுங்க. அப்போ தான் நல்லா மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பரசி விட்டோம்னா நல்லா சீக்கிரத்தில் ஆறிடும். இங்கே பாருங்கள், நல்லாவே ஆறிடுச்சுங்க. நான் இப்போ ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டேன், ஆறிடுச்சு. இப்போ ஆறவும் இந்த மாவை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். நல்லா எல்லாம் ஒன்று சொன்ன மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். பாருங்கள், எல்லாமே பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ லைட்டாக நான் நெய் சேர்த்துக்கிறேன், ஓரமாக சேர்க்குறேன். நெய் சேர்க்கலாம், அப்படி இல்லாட்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறலாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு வந்து கையில் விறுவிறுன்னு பிடிச்சி எடுத்துடலாம், ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா உருட்டிட்டு ஒரு பிடிங்க, அவ்வளோதாங்க.
ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இது ஏற்கனவே நம்ம வதக்கி செய்கிறதுனால வந்து இப்போ வந்து நம்மளுக்கு இட்லி சட்டியில் வேகிறதுக்குமே அதிக டைம் எடுத்துக்காது. கொஞ்ச நேரத்திலே வந்துருங்க. ஒரு 7 நிமிஷம் தாங்க வேகிறதுக்கு. வெந்துடும். நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரியே இப்போ எல்லாமே பிடிச்சி வச்சுக்கிறலாம். பாருங்கள், நல்லா பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இங்கே பாருங்கள், இன்றைக்கி ஒரு தட்டு அளவுக்கு நான் பிடிச்சிட்டேங்க, பிடிச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம உருட்ட ஆரம்பிக்கலையே வந்து நான் வந்து இட்லி சட்டியில் தண்ணி வச்சுட்டேன், தண்ணி காஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு இப்போ வச்சிடலாங்க. இது நம்மளுக்கு தண்ணி வந்து நல்லா காஞ்ச பிறகு வைக்கணுங்க. தண்ணியை ஊற்றிட்டு உடனே தட்டை வச்சிடாதீங்க, தண்ணி கொஞ்சம் காயணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வேக்காடு வந்து கரெக்டாக நல்லா வேகும். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 7 நிமிஷம் தாங்க இது வெந்துருங்க. ஏற்கனவே நம்ம வதக்கியாச்சு நல்லா. இங்கே பாருங்கள், 7 நிமிஷத்தில் ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு. இது வந்து நம்ம வதக்கி செஞ்சதுனால உடனே இப்படி எடுக்காதீங்க கொழுக்கட்டையை. இது தட்டை எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும். இதே போலயே இன்னொரு ஈடும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து வேறு தட்டில் இப்போ சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. நான் இப்போ இட்லி தட்டை எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு தான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு உடையல கொள்ளல நல்லா வந்துருச்சு. எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இது நம்ம வதக்கி செஞ்சதுனால இந்த கொழுக்கட்டை வந்து 2 நாளைக்குனாலும் வெளியவே வச்சு சாப்பிட்லாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. நீங்களும் இதே போல் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக சிம்பிளான ரெசிபி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.